திமுகவை அழிக்கணும் நினைத்தவர்கள் எல்லாம் அழிந்திருக்கிறார்களே தவிர திமுக அழிந்ததா வரலாறு கிடையாது. கலைஞர் கட்சியையும் தன்னையும் சிதைக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்றவர்களுக்கு பல சமாதிகளை கட்டி அழகு பார்த்தவர், அவர்களுக்கும் மரியாதை செய்கின்ற வகையில் பெருமை சேர்த்தவர். அதை புதிய கட்சியா இருக்கட்டும், பழைய கட்சியா இருக்கட்டும், பிஜேபி போன்ற RSS கொள்கை உள்ள மதவெறி பிடித்தவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தில் மட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் என் போன்ற தொண்டர்கள் பல லட்சம் பேர் உருவாகி கொண்டே இருப்பார்கள். இந்த மக்களுக்கும், இந்த மண்ணுக்கும், தமிழுக்கும், இனத்துக்கும் போராடக்கூடிய வழித்தோன்றலை தந்திருக்கிறார் கலைஞர். அண்ணா எப்படி தமிழகத்தை தமிழ்நாடு என்று பெயர் வைத்தாரோ, கலைஞர் ஒவ்வொரு தமிழனுக்கும் அடையாளம் தந்திருக்கிறார். உலக நாடெல்லாம் இன்றைக்கு தமிழன் சாதித்து கொண்டிருக்கிறான்னா அதற்கு கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடை பெற்று தந்தவர், சமூக நீதி கொள்கையை கொண்டு வந்தவர், மண்டல் கமிஷன் பரிந்துரையை கொண்டு வந்தவர், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை தந்தவர், கல்வியிலே எளிமையாக்குவதற்கு எல்லோருக்கும் கல்வி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர்.